கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களுடைய செவிகளை திறந்து உங்களுடைய இருதயத்தை திறந்து கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பிசாசு விதைக்கப்படுகிற விதையை பறித்து கொள்ளும்படியாக அவன் காத்து கொண்டிருக்கிறான். அது மத்தேயு சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை கேட்டு உணராது இருக்கும் போது சத்துரு என்ன செய்வான்னா அந்த வார்த்தையை அவன் என்ன செய்கிறான், பறித்து விடுகிறான்னு சொல்லி மத்தேயுவில் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முக்கியம் என்னென்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் உணர வேண்டும். அப்போ உணர்ந்தும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும், மன திரும்புதல் உண்டாகும், நாம் ஆயத்தப்படுவோம். தேவன் விரும்புகிற ஒரு வளர்ச்சி, தேவன் விரும்புகிற ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அப்போ அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான் செய்யும். ஆகவே தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். 4வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து, அவர்களுக்கு அந்த பிள்ளைகளை குறித்து ஆவிக்குரிய பட்டயம் எதை வச்சு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அதை பின்மார்க்கமாய் போன பிள்ளைகள் வாலிபர்களுக்காக ஜெபிப்பது கேட்ட கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் ஆவியின் பட்டயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஸோ அதை கொண்டு நாம் பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் நமக்கு அந்த அதிகாரம் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆவியின் பட்டயத்தை கொண்டு நாம் சத்துருவின் சகல கோட்டைகளையும் தகர்த்தெறிய நமக்கு அந்த அதிகாரத்தையும் பலத்தையும் வல்லமையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஸோ அதை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே பிசாசை ஏற்கனவே தோற்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். ஸோ அவனுக்கு எந்த பெரிதான வல்லமை அவனுக்கு இல்லை. ஸோ அதனால் கர்த்தருடைய ஆவியின் பட்டத்தை கொண்டு நாம் அவனை மேற்கொள்ள முடியும். என்னடா இந்த காலங்களிலே, இந்த கடைசி காலத்திலே நாம் போராட வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பலவிதமான காரியத்தை நாம் போராடி கொண்டு இருக்க வேண்டும். நாம் போராடாமல் விட்டோம் என்றால் சத்துரு நம்மை மேற்கொண்டு விட்டுருவான். நம்முடைய குடும்பத்தை மேற்கொள்ளுவான், சபையை மேற்கொள்ளுவான், நம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுவான். ஸோ எங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா பல பாதிப்புகள் உண்டாகும். அதனால தான் நாம் விழிப்புணர்வுகளாக ஒரு ஜாமக்காரனை போல நாம் சத்துரு எந்த பக்கம் வருகிறான்னு சொல்லி நாம் விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்தோம் என்றால் தான் நமக்கு தெரியும் எந்த பக்கத்தாலே சத்துரு வருகிறான், எந்த வழியிலே நம்மை கீழே தள்ள அவன் நிற்கிறான்னு சொல்லி நாம் இனம் கண்டு கொள்ள முடியும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியம். நாம் கேட்டு நாம் உணர்வடையும் போது கர்த்தர் நமக்காக பல காரியத்தை செய்வார், யுத்தம் பண்ணுவார். ஸோ 4வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது வியாதியிலும் மரண படுக்கையிலும் இருக்கும் நிலைமையில் இருக்கிறவர்களுக்காக எடுக்க வேண்டிய ஆவியின் பட்டயம். இன்றைய பாருங்கள், பல பேர் பலவிதமான வியாதிகளினாலே அவர்கள் பிடிப்பட்டு போயிருக்கிறார்கள். வைத்தியர்களாலே கைவிடப்பட்ட நிலைமை அல்லது மரண படுக்கையிலே கூட இருக்கலாம். ஸோ அதனாலே பாருங்கள், இன்றைக்கு அதிகமான வியாதிகள் காணப்படுகின்றது. பல பேர் நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், விசுவாசிகள் கூட இந்த மரண படுக்கையிலே இருக்கிறார்கள். இப்படியான வியாதியிலே பிடிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஸோ ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்னா அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஸோ அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஸோ இன்றைக்கு நான் அதை பார்ப்போம். சங்கீதம் 107 13 15 வசனங்களே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை முறித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், 3 வசனங்கள் பாருங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ நமக்கு பாருங்கள், இப்படியான ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு வியாதிகள் வரும்போது, குணமாக்க முடியாத நிலைமையில் வரும்போது பாருங்கள், வைத்தியர்கள் கைவிரிக்கும் போது, ஆகவே நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆபத்தான நிலைமை. பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் இந்த வியாதியிலேருந்து சுகம் பெற முடியலை. அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நாம் எங்கே போக வேண்டும் என்றால், யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஸோ இந்த வேளை நீங்கள் மனிதரை நம்பி அல்லது டாக்டர்மாரை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். அல்லது நீங்கள் டாக்டர்மார் நம்பி அவர் உங்களுக்கு கை விரித்து சொல்லியிருக்கலாம், ஆகவே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் செய்து விட்டோம், இனி ஆண்டவர் தான் பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அப்போ வேதம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ நாம் போக வேண்டிய இடம் எங்கன்னு சொன்னால் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். பாருங்கள், அன்னாள் தன்னுடைய பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையின் மத்தியிலும், அந்த சோகத்தின் மத்தியிலும், அந்த துன்பத்தின் மத்தியிலும் அவள் எங்கே போனாலும்டா கர்த்தருடைய சமூகத்திலே அவள் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள்.
அதை நாங்கள் பார்க்குறோம் அன்னாளுடைய வாழ்க்கையிலே. ஸோ ஆகவே நாம் போக வேண்டிய இடம் எங்கன்னு சொன்னால், ஒரு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்திலே போய் நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஏனென்றால் அவர் தான் நாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவன். அவருடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு திறந்தவனமாக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகத்தான் தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறேன். இதோ இந்த வேளையிலும் ஆண்டவர் ஏதோ எல்லா பக்கத்திலும் கைப்படப்பட்ட நிலைமையில் இருந்து ஆண்டவர் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் உம்மை நோக்கி நான் கூப்பிடும் போது நீ செவி கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆக உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும், நீர் இந்த இக்கட்டிலிருந்து எங்களை நீங்களாக்கி எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக ஜெபிக்க வேண்டும். யார் யார் இந்த மரண படுக்கையில் இருக்கிறார்களோ, வியாதிகளிலே இருக்கிறார்களோ, அவர்களுக்காக ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நீர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் ஆவியின் பட்டயத்தை கொண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து பாருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் மரண இருளில் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் இருக்கிறார்கள். பாருங்க, எப்போ மரணம் வரும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, டாக்டர்மாரெல்லாம் கைவிட்டு விட்டார்கள். பாருங்கள், இப்போ என்ன நடக்குது, என்ன செய்வதுன்னு தெரியல. பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ அது வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து நீர் அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வேளையிலும் ஆண்டவரே மரண படுக்கையில் இருக்கிற உங்களுடைய நபர்கள், உங்களுடைய யார் யார் இருக்கிறாரோ அவங்களுடைய பேரை சொல்லி, ஆண்டவரே இந்த மரண ஆண்டவரை இருளில் இருந்தும் இந்த அந்தகாரத்தில் இருந்தும் ஆண்டவரை நீர் கத்தாவி அவருக்கு ஒரு சுகத்தை ஒரு விடுதலை கொடுப்பீராக சொல்லி, அந்த கட்டிலிருந்து ஆண்டவரை நீர் அவரை அறுத்து நீர் வெளியே கொண்டு வருவீராக என்று சொல்லி உம்முடைய வார்த்தை கொண்டு ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஆவியின் பட்டயத்தை கொண்டு நீங்கள் அதை உரிமையாக்கி கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, அப்போ அதான் முக்கியம் இந்த காரியம். அடுத்து 107:20 சொல்லுது பார்த்தீங்கன்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதுதான் ஆவியின் பட்டயம். அப்போ நீங்கள் ஆண்டோட வார்த்தை கொண்டு ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை என்ன செய்யுமா, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வார்த்தை அங்கே போகும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கும். அப்போ தான் நான் பார்த்தீங்க, இதுதான் ஆவிக்குரிய பட்டயங்கள், நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டிய பட்டயங்கள். அப்போ இதெல்லாம் நாம் வேதத்தை நாங்கள் வாசித்து தியானிக்கத்தான் ஆவியானவர் இந்த வார்த்தையை தருவார். என்னென்ன சிச்சுவேஷனுக்கு எந்தெந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தருடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளுக்குள்ளே ஆவியான் உணர்த்துவார். இந்த வசனத்தை கொண்டு ஜெபி என்று சொல்லி, அதுதான் ஆவியின் பட்டயம். இப்படி தான் நாம் போராட வேண்டும் இந்த நாட்களிலே. இந்த கடைசி காலத்திலே பார்த்தீங்கன்னா இப்படியான பிரச்சனை நம்மை தேடி வரும், இப்படியான சூழ்நிலை நமக்கு வரும். அப்போ நாம் ஆவியின் பட்டயத்தை கொண்டு ஆவியான்னு சொல்லும் போது அந்த வசனத்தை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ ஆவியான் நமக்கு உள்ளுக்கு இருந்து அவர் சொல்லுவார், இந்த வசனத்தை கொண்டு ஞாபகப்படுத்துவார். அப்போ அந்த வசனத்தை எடுத்து, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தைப்படி இந்த வேளையை நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, அதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை முறித்தார் என்று. அப்போ எல்லா கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்படும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லி ஜெபிக்கும் போது. என்ன, கர்த்தருடைய வார்த்தை முதல் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இது செய்யும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், டாக்டர்மார் மாத்திரை தரும்போது நீங்கள் அதை நம்பி தான் நீங்கள் எடுக்கிறீங்க, வாய்க்குள்ள போடுறீங்க. ஏன்னா எனக்கு அதை எடுத்தால் சுகமாகும்னு சொல்லி தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ டாக்டரோட வார்த்தை உங்களால் நம்ப முடியுமா இருந்தால், ஏன் கர்த்தருடைய வார்த்தை நீர் உங்களால் நம்ப முடியலை? பாருங்கள், டாக்டருடைய வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தை அது உண்மை உள்ளது, அது 100%. டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த படிப்பின் ரீதியாக அந்த மாத்திரை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அந்த சில பேருக்கு அந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா சரி வராது, சில பேருக்கு சரி வரும். அப்போ 100% கரண்டி பண்ண மாட்டாங்க அவங்க, இது குடித்தா சரி வரும் என்று சொல்லி. சில நேரம் சரி வரும், சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வியாதி காணப்படும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை 100% செயல்படும். அதான் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ தப்புவிக்கிறவர் கர்த்தர். அப்போ இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்ன்றா, நமக்கு ஒரு விடுதலை தருவார். அப்போ நாம் அதை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நாம் நம்ப வேண்டும். அப்போ நாம் அதை விசுவாசிக்காமல் விட்டோம் என்றால் பார்த்தீங்கன்னா நாம் செபித்தாலும் கூட ஒன்றும் நடக்காது. இந்த விசுவாசித்தா தான் நடக்கும் இந்த காரியங்கள்.
அப்போ இந்த காரியம் முக்கியம். அப்போ தான் விசுவாசி பதறானண்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இது முக்கியம் இந்த காரியத்தில். அப்போ வியாதி உள்ளவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்னா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஸோ இப்படி பல பேர் வியாதியில் இருக்கிறவர்களாக உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த வார்த்தைப்படி நீங்கள் ஜெபிக்க சொல்லி நீங்கள் அவங்களோட சொந்தக்காரரோ உங்களுக்கு தெரிஞ்சவர்களோ யார் யார் மரண படுக்கையில் இருக்கிறார்களோ யார் யார் வியாதியின் படுக்கையில் இருக்கிறார்களோ ஸோ அவர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுங்கள். இதுதான் ஆவியின் பட்டயம் என்று சொல்லி. அப்போ இந்த வசனத்தை அவர்கள் விசுவாசத்தோடு அந்த ஆவியின் பட்டத்தை எடுத்து அவர்கள் செபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை மாறும், அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வியாதியோ என்ன மரண படுக்கையாக இருந்தாலும் என்ன வியாதியாக இருந்தாலும் கர்த்தரால் எல்லாம் முடியும். பாருங்கள், அவருடைய வல்லமை பெரியது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ அவரால் எல்லாம் கூடும். அப்போ நாம் முதல் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசத்தோடு நாம் ஆண்டுடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஸோ அது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் தளர விடாதீங்க. அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிங்க, தியானிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசும்போது அந்த வார்த்தையை ஒரு புத்தகத்தை எழுதி வைங்க. எதற்காக ஆண்டவர் எனக்கு பேசினார்னு சொல்லி. ஸோ அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆவியின் பட்டயம். ஸோ அந்த பட்டயத்தை கொண்டு இனி வரும் நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அந்த பட்டயத்தை கொண்டு நீங்கள் போராட வேண்டும். போராடினால் தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆகவே தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.